السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 111 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான். அதே போன்று வருமானம் அதிகரிக்கும், கஷ்டங்கள், கவலைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திக்ருகளை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் யக்கீனோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் திக்ருகளின் மூலமாக சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ருகளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சுவர்க்கவாசிகளுக்கு ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை என்றால், இந்த உலகத்திலே வாழ்ந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அதிகமாக திக்ர் செய்திருக்கலாம் என்ற கவலை ஒவ்வொரு சுவர்க்கவாசிகளுக்கும் இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் திக்ருகளை அதிகமாக ஓதுவோம். இந்த திக்ருகள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். இந்த திக்ர் மிக முக்கியமான திக்ர். யா வஹ்ஹாபு யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 111 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்.